ஒரு பல்ல எப்படி எடுக்கலாம்னு பிளான் பண்றதுக்கே ரூ. 2500 ஆகுமா? ஹாய், ஐ அம் டாக்டர் அருள் செல்வன் ஃப்ரம் மைக்கேல்ஸ் டென்டல் லான்ச். அதாவது விஸ்டம் டூத். நம்ம தாடையில வளரக்கூடிய கடைசி பல். குறிப்பா சொல்லணும்னா ஞானப்பல். இந்த ஞானப்பல் எலும்புக்கு வெளியில ஸ்ட்ரைட்டா வளர்ந்துடுச்சுன்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனா ஒருவேளை இந்த ஞானப்பல் எலும்புக்குள்ள வந்து பொசிஷன் மாறி வளர்ந்தாலோ இல்ல இம்பாக்டடா உள்ள லாக் ஆகியிருந்தாலோ கண்டிப்பா பேஷண்ட்ஸ்க்கு பெயின் வரும். ஸோ இப்போ இந்த இம்பாக்டடான டூத்தை ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஓபிஜி ஆர் சிபிசிடி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டென்டல் ஸ்கேன்ஸ் ஆன ஓபிஜி அண்ட் சிபிசிடி எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தெர் இஸ் 2 கேட்டகரி. 1, இந்த இம்பாக்டட் டூத் போனுக்கு ரொம்ப டீப்பா இல்லாம நம்ம தாடையில வரக்கூடிய நரம்புக்கு பக்கத்துல இல்லாம இருந்தா ஓபிஜியே போதுமானது. நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்கேன்ஸும் இல்லாம இந்த ரேடியோகிராபிக் ஃபைண்டிங்ஸ் வச்சு தே வில் ஸ்டார்ட் த ப்ரொசீஜர். ஒருவேளை இந்த இம்பாக்டட் டூத் உங்க தாடையில உள்ள எலும்புக்கு ரொம்ப டீப்பா இருந்தாலோ இல்ல தாடையில போகக்கூடிய நரம்புக்கு பக்கத்திலேயோ இல்ல அதுக்கு கீழேயோ இருந்தாலோ கண்டிப்பா அதை ப்ராப்பரா டயக்னோஸ் பண்றதுக்கு 3D டென்டல் இமேஜிங் அதாவது சிபிசிடி வேணும். இந்த ஸ்கேன் தான், இந்த சிபிசிடி தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2500 ஆகும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம் தான். 1, உங்க டென்டிஸ்ட் உங்ககிட்ட சிபிசிடி எடுக்க சொல்றாங்கன்னா அது முழுக்க உங்க சேஃப்டிக்காக மட்டும்தான். இன்னொன்னு, உங்க சிபிசிடியோட இன்வெஸ்டிகேஷனை வச்சு மட்டும்தான் ஒரு டென்டிஸ்டால உங்ககிட்ட அந்த இம்பாக்ட் ட்ரூத் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரேட்னு சொல்ல முடியும். மேலும் பற்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye from Dr. Arun.